ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மினி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரியாணிக்கே ஈடு கொடுக்குற ஒரு கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கத்திரிக்காய் கருப்பு ஆகக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15, தக்காளி ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதாவது ஒரு 70-80%. இப்போ குக்கர் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கினேன். இப்போ கத்திரிக்காவை அலசி போட்டு நல்லா ஓரளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு அந்த கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு போட்டதுனால அது கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். கேஸை ஸ்லோ பண்ணியிருக்கணும். நான் பண்ணாமல் போட்டதுனால பாருங்கள் எண்ணெயில் மேலெல்லாம் தெரிச்சிடுச்சு. இப்போ ஸ்லோ பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா கை மேலெல்லாம் எண்ணெய் தெரிச்சிடும். எல்லா கத்திரிக்காயும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இந்த கேஸ் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். நான் இப்போது மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்க. இப்போ இந்த மாதிரி கலர் கொஞ்சம் மாறி வரும் கத்திரிக்காய். நம்ம அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்கு. இந்த அளவுக்கு மாறினா போதும் கலரு. ஏன்னா ரொம்ப வதக்கிட்டோம்னா நம்ம விசில் வைக்க போகிறோம், அதனால் குழஞ்சிடும் கத்திரிக்காய். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். அந்த பிளேட்டில் மாற்றிட்டு அந்த எண்ணெய் அதிலே இருக்குது. கரண்டியில் அள்ளி எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காவில். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுலேயே. அதாவது குழம்பு கரண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் 2 டைமும் சேர்த்தது எண்ணெய் வந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் கலர் மாறினா போதும், அதிகமாக மாற வேண்டாம். இப்போ வந்துட்டு வழக்கம் போல் கடுகு சீரகம் சேர்ப்போம். இது கடுகு சீரகம் இல்லை, மிளகு சீரகம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் மிளகு. அதே மாதிரி இன்னொரு 1/4 டீஸ்பூன் இப்போ சீரகம் சேர்த்துக்க போகிறேன் நான். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் தான் வரும் அது. இது ரெண்டும் பொரிஞ்சதும் வெங்காயம் லைட்டாக கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எது இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதான் இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை சேர்த்துக்க போகிறேன் நான். மிளகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இதையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் கலர் ஒரு 60-70% வதங்கினா போதும். அதிகமாக வதங்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை. முழு பூண்டு நசுக்கி கூட போட்டுக்கலாம் தேவைன்னா. நான் நச்சலை, அப்படியே முழு பூண்டே போட்டிருக்கேன். அதாவது ஒரு பூண்டு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு சைஸ் எடுத்து உரிச்சு வச்சுருந்தேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். இப்போ தான் இனிமேல் தான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சு இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்புறமா லாஸ்ட்டில். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் 1/4 கிலோ அளவு தக்காளி போட்டுக்கினால தான் புளி ரொம்ப சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டேன். நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த முழுமையாக புதுசாக செய்கிறவங்களுக்கு புரியும். 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன், சால்ட் உப்பு. அது சால்ட் ஏன் போடணும், தக்காளியோடு போட்டணும், சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் நமக்கு. அதுக்காச்சு தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்த பிறகு வதக்கணும்னா தான் நமக்கு குழம்பு சரியான டேஸ்ட் இருக்கும், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது குழம்பு மிளகாத்தூள் தான். இது 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூனு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு ரெட் சில்லி பவுட்ரு, அதாவது காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் கலர் ரெட்டாக வேணுன்றதுக்காக இன்னும் ஏற்கனவே ரெட்டாக தான் வரும், இன்னும் ரெட்டாக வரும் இதை போட்டோம்னா. அதனால தான் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் நான். அது காரம் இருக்காது. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினா அந்த கலர் எண்ணெயில் வதக்கும் போது நமக்கு கலர் இன்னும் நல்லா ரெட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், சூப்பராக கலர் வந்திருக்குது. இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை மிளகாத்தூள் போட்டுட்டு அப்படியே காய்கறி போட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதுக்காச்சு தான்.
பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள் வதக்கி வச்ச கத்திரிக்காய் இது இப்போ சேர்த்தாச்சு. அந்த எண்ணெயில் அந்த கத்திரிக்காவில் எடுத்து தள்ளி விடுவோம். ஏன்னா அவ்வளோ எண்ணெய் இருக்குல்ல, வேஸ்ட்டாக போய்டும் தட்டில் இருந்தால். அதுக்காக தான். நல்லா வதக்கி விடுவோம். எல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்குச்சுனாலே போதும். அதிகமாக வதக்க வேண்டாம். ஏன்னா கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே வதக்கிருக்கிறதுனால நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். அப்போது லைட்டாக அந்த எண்ணெய் பாருங்கள் அப்படியே நல்லா தெளிஞ்சு வர மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. சூப்பராக கலர் மாறிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டைமில் அப்படியே பொரியல் மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் வதக்கினா. ஆனால் நான் குழம்பா செய்கிறது. பிரியாணிக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா புளி ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால. தண்ணி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றிக்கலான்னு நான் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக வேணான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 1 டம்ளர் வச்சா ரொம்ப திக்காகவும் இருக்கும் போல். இன்னும் கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அளவு தெரியும். நான் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நான். இந்த 2 டம்ளர் தண்ணியுமே வந்துட்டு நமக்கு 1/2 லிட்டரு வரும். போதும் இந்த அளவுக்கு தண்ணி. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டால் ரொம்ப தண்ணி ஆகிடும். இதுவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சிங்கன்னா இதே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் குழம்புன்ட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் மட்டும். ஆனால் அளவு எல்லாம் நான் சொன்ன மாதிரியே போடணும். அந்த வதக்கிறது ரொம்ப முக்கியம். புளி பாருங்கள் அவசரமாக கரைச்சாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுருக்கணும். நான் கரைக்காததுனால கொஞ்சம் அவசரம் ஆயிடுச்சு. ஸ்பாட்டாக கரைச்சி ஊற்றுற மாதிரி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்க போகிறதுக்கு தான் 1 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. பாருங்க மொத்தம் புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இந்த டைமில் நல்லா தொழுவி விடுவோம் குழம்ப. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் போட்டது இருந்தாலும் டவுட்டில் செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக இருக்குது. எதுவுமே போட தேவையில்லை. ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். 2 விசில் வச்சா குழஞ்சி போயிடும் கத்திரிக்காய். கரெக்டாக ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ரெஷர் இறங்கின பிறகு குக்கரை ஆஃப் பண்ணி பார்க்கலாம். குக்கரை திறந்து பார்ப்போம். பாருங்கள் என்ன சூப்பராக எண்ணெய் எப்படி மேலே தெளிஞ்சின்னா ரெட்டு கலரில் இருக்குது பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட் மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய், அதாவது எண்ணெய் கத்திரிக்காய்னா கொத்து கொத்தாக போட்டால் எண்ணெய் கத்திரிக்காய், இப்படி போட்டாலும் எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம். அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு ஏன் எப்படி காமிச்சிங்க செஞ்சீங்கன்னு சொல்ல கேட்காதீங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களே கலர் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே.